நமது மண்வாசம் இதழில் 21ஆம் நூற்றாண்டுக்கான கழிப்பறை எதுவாக இருக்கும் என புதிய ஆசிரியன் இதழின் ஆசிரியர் பேராசிரியர் கே. ராஜு அவர்கள் கட்டுரை எழுதியிருந்தார். இம்மாத நமது மண்வாசம் இதழில் இவை எதையும் வெளியேற்றாது என்ற தலைப்பில் அந்த கட்டுரையின் தொடர்ச்சியாக கட்டுரை எழுதியுள்ளார். அதாவது அந்த கழிப்பறைகள் எப்படி இருக்கும், எவ்வாறு செயல்படும் என்பது குறித்து எழுதியுள்ளார். புதிய கழிப்பறை குறித்து அவர் எழுதும் போது, புதிதாக வர இருக்கும் கழிப்பறைகள் அழகியலுடன் வடிவமைக்கப்பட்டவை, சிறந்த பொறியியல் நுணுக்கத்தோடு தயாரிக்கப்பட்டவை, திடக்கழிவுகளிலிருந்து சாம்பலை தவிர வேறெதையும் உருவாக்காத நம்பிக்கைக்குரிய வேதியியல் வினைகள் கொண்டவை, சுத்திகரிக்கப்பட்ட நீரை குடிநீர் தவிர மறுபயன்பாட்டிற்கு உகந்ததாக மாற்றித் தரக்கூடியவை, இப்படி பல வகைகளில் தனித்துவம் மிக்க வசதிகள் கொண்டவை. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த கழிப்பறைகளின் சிறப்பு என்னவெனில் அவை எதையுமே வெளியேற்றாது என்பதுதான். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? திரவ கழிவுகளை அவை ஃப்ளஷ் செய்வதற்கான நீராகவும், திடக்கழிவுகளை பயிர்களுக்கு உரமாக பயன்படும் சிறு உருண்டைகள் அல்லது சாம்பலாகவும் மாற்றிவிடுகின்றன. கழிப்பறை தொட்டிகளிலிருந்து எடுக்கப்படும் மலக்கசடுகள் ஆறுகள், ஏரிகள், பண்ணைகள், திறந்த வெளிகள் போன்ற இடங்களில் கொண்டு போய் கொட்டப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். கழிவுநீர் தொட்டிகளில் இறங்கி தொழிலாளர்கள் இறப்பதையும் இந்த கழிப்பறைகள் தடுக்கும் என அறிவியல் செய்திகளை தருகிறார். அத்துடன் இந்த திட்டத்தின் வெற்றி எதில் இருக்கிறது? இந்தியா எந்த மாதிரியான செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்தான யோசனைகளையும் தந்திருக்கிறார். அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நமது மண்வாசம் இம்மாத இதழ் வாங்குங்க, வாசியுங்க. எதிர்கால கழிப்பறை குறித்த மேலும் விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க.